இன்றைய ரசிக மனப்பான்மை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மோசமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்காட்டும் விதமாக டைரக்டர் அமீர் வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தார். அதில் அமீர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நானுமே படிக்கிற வயசில் கல்லூரி காலங்கள்லாம் ஒரு மிகப்பெரிய நடிகருக்கு ரசிகராக இருந்தவன் தான். என்னோடய ஃபேவரட் நடிகருக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற நடிகருக்கும் ரசிகர்கள் இருக்காங்க. எங்கள் குரூப்பில் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு 5 ரசிகர்கள் இருக்காங்கன்னா கமலுக்கு 2 ரசிகர்கள் இருப்பாங்க. அப்படி தான் நாங்கள் வளர்ந்தோம். நானும் என்னுடைய கல்லூரி காலகட்டத்தில் ஒரு மாபெரும் நடிகனுக்கு ரசிகராக இருந்தவன் தான். என்னுடைய நண்பர்களும் இன்னொரு ஆப்போசிட் நினைக்கிற நடிகருக்கு ரசிகர்களாக இருந்தவங்க தான். இப்போ என்னோட குரூப்பில் எடுத்துக்கிட்டா 5 ரஜினி ரசிகர் இருப்பா, 2 பேர் கமல்ஹாசன் ரசிகர் இருப்போம். அப்படி தான் நாங்கள் வளர்ந்துருக்கோம். அப்போவும் போட்டிகள் இருக்க தான் செய்யும். ஆனால் இந்த மாதிரி இப்போ உள்ள சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் சண்டை போட்டுக்கிறது மாதிரி அப்போது வந்து கிடையாது. இப்போ அவங்க குடும்பத்தினரை அப்படி இப்படி கண்டபடி பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு குற்ற செயலுக்கு வழிவகுக்குது. இந்த மாதிரி பேச வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி அமீர் வந்து பேசியிருந்தார். குறிப்பாக விஜய் ரசிகர்கள் தான் சோசியல் மீடியாக்களில் எல்லா ரசிகர்கள்ட்டையும் சண்டை போட்டு எல்லாரையும் கண்டபடி அவங்க குடும்பத்தினரை திட்டுறது. விஜயை யாராவது விமர்சனம் பண்ணிட்டாங்கன்னா போதும், விஜய் நம்ம விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட கொம்பை மாதிரியும் அவரை யாருமே விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் பேசிகிட்டு இருப்பானுங்க. நம்ம வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை யாராவது விமர்சனம் பண்ணால் கூட நம்ம என்ன பண்ணுவோம், அந்த விமர்சனத்துக்கு பதிலடி கொடுப்போம். அதே போல் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை விமர்சனம் பண்ணி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அப்படின்னா அந்த குற்றச்சாட்டுக்கு நம்ம பதில் சொல்லுவோம். உண்மையாக அங்கே நடந்தது என்ன அப்படிங்கிறத சொல்லுவோம். பட் அவனுங்க வந்து எப்படின்னா, விஜய் பற்றி யாராவது ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்கன்னா உடனே அவனுங்க பேசுகிற அந்த வார்த்தையே அவங்க குடும்பத்தினரை பற்றி போயிடும். அப்படி இப்படி அதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அந்த மாதிரி அப்படி ஒரு கேடுகெட்ட ஒரு சமூகத்தை தான் விஜய் வந்து வளர்த்து வச்சுருக்காரு. கேடுகட்ட சமூகம் அப்படிங்கிறதையும் தாண்டி அது ஒரு தற்கொலை கூட்டமாக இருக்குது. விஜயை பார்க்குறதுக்கு விழுந்தடிச்சு ஓடுறானுங்க பாருங்கள். யாராவது கீழே விழுந்தால் கூட மிதிச்சுட்டு ஓடுறானுங்க. கீழே விழுந்தவங்களை எழுப்பி விடணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் கூட அவனுங்களுக்கு கிடையாது. அவனுங்க தான் தள்ளி விட்டுருப்பானுங்க, ஆனால் மிதித்து விட்டு போகிறானுங்க. அந்த மாதிரி தான் கரூரில் வந்து 41 பேர் இறந்தாங்க. ஸோ இந்த ரசிக மனப்பான்மை அப்படிங்கிறது ரொம்ப மோசமாயிட்டிருக்கு. இப்போ தலைவர் ரஜினிகாந்த் அவர்களும் சரி, அஜித் அவர்களும் சரி, அவர் எப்போதுமே அவங்க ஃபேமிலியை பாருங்கள், உங்கள் குடும்பம் தான் முக்கியம், அதுக்கப்புறமா நீங்கள் சினிமா பாருங்கள், படம் பாருங்கள், அது பிரச்சனை இல்லை, பட் உங்கள் ஃபேமிலியை முதல்ல பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னோட தலைவர்கள் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தானே அவங்களுடைய ரசிகர்களும் வளருவாங்க.